2 வீக்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், பேபி ஹேர்ஸ் எல்லாம் நியூவாக க்ரோ ஆகும், நல்ல ஏர் க்ரோத் ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணால் ஏர் க்ரோத்துக்கு மிண்டாக்சிலுக்கு ஈக்குவலாக ப்ரூவ் ஆயிருக்கு, சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆயிருக்கு. ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் ஏர் க்ரோத் சொல்ல போகிற சீரமில் பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த சீரமில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியங்காஸ் டைரி. இன்னைக்கு நம்ம டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹோம்மேட் சீரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது ஏர் க்ரோத் சரியாக ஆகுறது இல்லை, அப்புறம் ஏர் ஃபால் அதிகமாக இருக்குது. நமக்கு டேண்ட்ரஃப், அப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸ், ஸ்கேல்பெல்லாம் இரிட்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஏர் சீரம். இது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸான சீரம்ஸ் யூஸ் பண்ண நமக்கு டெம்பரரியாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் நமக்கு நேச்சுரலாக யூஸ் பண்ணுற மாதிரி பர்மனெண்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம நேச்சுரலாக வீட்லேயே ஹோம்மேட் சீரம் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம கெமிக்கல்ஸ் கடையில் வாங்குகிற சீரம்ஸ் எல்லாம் எப்படி அங்கே பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது நம்ம ஹோம்மேடாக நாமளே நம்ம கைப்பட செய்கிறதுனால நம்மளுக்கு சூப்பர் ரிசல்ட்டும் இருக்கும். நேச்சுரலாக எந்த பயமும் பட தேவையில்லை. நம்ம நேச்சுரலாகவே ரிசல்ட்டும் சூப்பராக 100% எஃபெக்டிவாகவும். ஏர் க்ரோத் சீரம் நம்ம எதில் பண்ணியிருக்கோம்னா ஐபிஸ்கஸ், அப்புறம் ரோஸ்மெரி, ஃப்ளாக்ஸீடு, அப்புறம் இன்னொன்று மெயினான ஒரு இது, நான் அது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் பண்ணிடுவோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஸ்கேல்பில் கிளியர் ஆகும். நம்ம பார்க்கலாம் எல்லாம் நல்லா க்ரோ ஆகுறது நமக்கு கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியும். நல்லா சீக்கிரமாக ஸ்பீடப் பண்ணி தரும். டேண்ட்ரஃப் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். இப்போ இந்த சூப்பரான ஏர் க்ரோத் ஹோம்மேட் சீரம் ரெடி பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தான் நான் போடுற நெக்ஸ்ட் நேச்சுரல் ஏர் கேர் டிப்ஸ், அப்புறம் வேறு வீடியோஸுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த சீரம் எப்படி ரெடி பண்ணலாம், அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது செம்பருத்தி தான். இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க. இது ஏர் ரூட்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஏர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ப்ரீமெச்சூர் க்ரே ஏரை ப்ரிவெண்ட் பண்ணும். முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி காம்பெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது ஃப்ளாக்ஸீட் தான், ஆலிவ் விதை. இது ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃப்ரிஜினஸை கம்மி பண்ணி ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா நைட்டே ஊற வச்சுருக்கேன். இது அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது ரோஸ்மேரி லீவ்ஸ் தான், ட்ரை லீவ்ஸ். இது நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி நியூ ஏர் க்ரோத்துக்கு நல்லா பூஸ்டப் பண்ணி தரும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுவும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே மூணுமே சேர்த்து, இது ஃபில்டர் தண்ணி தான் எடுத்துக்கணும். நம்ம சீரம் ரெடி பண்ணுறதுனால நம்ம டேப் தண்ணி வேணாம், ஃபில்டர் வாட்டர் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணலாம். இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடலாம். வெறும் பூ மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்லா ஜல்லி மாதிரி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும், நல்லா பாயில் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு. தெரியுதா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது கூல் டவுன் ஆகட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டாலும் ஓகே தான். நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அப்போ தான் நல்லா அந்த எசென்ஷியல்லாம் எல்லா நியூட்ரிஷன்ஸுமே சேரும். ஸோ நல்லா கூல் டவுன் ஆகி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ஜெல்லி மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ அந்த ஜெல்லி கொஞ்சம் இது லிக்விட் மாதிரி ஆகும். சூப்பராக சீரம் மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு. இப்போ இது ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் இதில் சரியாக ஃபில்ட்ரு ஆகலைன்னு சொல்லிட்டு லேட் ஆகுதுன்னு சொல்லி நான் பெரிய ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன்.
லேட்டாக இறங்குது. அது ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, ஸோ லேட்டாக இறங்குது. அதனால நான் பெரிய ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதில் முக்கியமானது ஒன்று சேர்க்க போகிறோம். அதுதான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகிருக்கு. ஏர் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தரும், அப்புறம் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். இது நேச்சுரலாகவே டிஹெச்டி பிளாக்கராக ஒர்க் ஆகும். தின்னிங்காக ப்ரிவெண்ட் பண்ணும். ஏர் க்ரோத்து சூப்பராக இருக்கும். இது நான் ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் அது இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கலாம். வேறு கோகோனட் ஆயில் அதெல்லாம் வேணாம். விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா ரோஸ்மெரி ஆயில் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி சீரம் பாட்டிலில் இல்லை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேறுங்க, நான் இந்த சீரம் பாட்டிலும் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலும் போட்டிருக்கேன். நான் காட்டுறேன் பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சேம் நம்ம கடையில் வாங்குகிற சீரம் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுலேயும் காட்டுறேன் பாருங்கள். சேம் நம்ம கடையில் வாங்குகிற சீரம் எப்படி எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நம்ம அப்ளை பண்ணவும் சூப்பராக இருக்குது. ரிசல்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் 2 பாட்டிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல இல்லை, அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரம் ரெடி பண்ணி ஆச்சு. நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலையும் போட்டு வச்சுருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி சீரம் பாட்டிலையும் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுள் இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ காட்ட போகிறேன். நான் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆயில் இல்லாமல் ட்ரையாக இருக்கிற முடியல தான் அப்ளை பண்ணணும். சீரம் நம்ம எந்த சீரம் அப்ளை பண்ணாலுமே நம்ம பாத் பண்ணிட்டு வந்து ஏர் ட்ரை பண்ணிவிட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த சீரம் பாட்டிலில் எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம ஸ்கேல்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரூட்ஸில் அப்போ நல்லா அப்ளை ஆகும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். மெயினாக இதெல்லாம் இந்த முன்னாடி அப்போ தான் பால்னஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் முடி ஏறிட்டே போகும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சீரம்மு. அதோட இது ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சேம் சீரம் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ட்ராப்பாக எடுத்து நம்ம மெயினாக ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரே பாட்டில் எப்படின்னு காட்டுறேன். நல்லா ஷேக் பண்ணிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரும். இது எசென்ஷியல் ஆயில் போட்டிருக்கோம், பட் ஏதாவது நம்ம லேட்டாக இது பண்ணால் யூஸ் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும் இல்லை, ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால பாருங்கள், நல்லா ஸ்ப்ரே பண்ணாமல் வரும். இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்ட் ஆகும்னு நினச்சா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து அவுட் சைடில் வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்ப்ரே பண்ண சூப்பராக இருக்குது. இன்னும் ஈஸியாக இருக்குது ஸ்ப்ரே பண்ண. இந்த மாதிரி ஸ்கேல் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் முடி ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஏர் வாஷ் பண்ணணுன்ற தேவையில்லை. நம்ம அப்படியே கூட விட்டுடலாம், ஒன்றும் ஆகாது. அப்படி இல்லை எங்களுக்கு அப்படி விட பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நைட்டே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஏர் வாஷ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் சூப்பராகவும் இருக்கும்.
நாங்கள் அப்படியே வெளியே பிடிக்கலன்னு சொன்னால் இங்கே ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் நாங்கள் தூங்க போக முன்னாடி அப்ளை பண்ணி மார்னிங் ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா இது ஏர் வாஷ் பண்ணணும் தேவையில்லை. உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா அப்படி சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நைட்டு யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு மார்னிங் ஏர் வாஷ் பண்ணி நீங்கள் நார்மலாக இருக்கலாம். ஆனால் ஆயில் இல்லாத தலையில் தான் நம்ம சீரம் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது நான் அப்படியே தான் விட போகிறேன். நான் மார்னிங் தான் ஏர் வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் எங்கே வெளியே போகிறது இல்லைன்னா ஏர் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இல்லை ஏதாவது வெளியே போகணுன்னா அப்படி இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரமை நம்ம ஹோம்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஏர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ஏர் க்ரோத் இருக்கும், அப்புறம் டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும், அப்புறம் நம்ம முடி நல்லா சில்கியாக ஷைனிங்காக ஏர் க்ரோத் நல்லா ஸ்பீடப் பண்ணி தரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு முக்கியமானது, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்காக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.